நம்ம ஃபார்ம்ல கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட முட்டைகள அட வச்சிருந்தோங்க. அதுல வெள்ளைக்கோழியும், காக்கக்கோழியும் எல்லா குஞ்சும் பொரிச்சிருச்சுங்க. நம்ம வெள்ளைக்கோழியும், காக்கக்கோழியும் கம்பேர் பண்ணா, வெள்ளைக்கோழிய விட காக்கக்கோழி குஞ்சுங்கள் நல்லா காப்பாத்துங்க. அதனால நம்ம வெள்ளைக்கோழில இருக்கிற குஞ்சுங்களையும் சேர்த்து காக்கக்கோழில எடுத்து விட்டுட்டேங்க. மொத்தம் 2 கோழியும் சேர்த்து 24 குஞ்சுங்க கிட்ட எடுத்து விட்டேங்க. ஆனா இந்த கருப்பு கோழி பார்த்தீங்கன்னா, இன்னும் 10 முட்டை ஹேட்ச் ஆகாம இருக்குதுங்க. அதனால முட்டையெல்லாம் தூக்கி வெள்ளைக்கோழில வச்சுட்டேங்க. நம்ம காக்கக்கோழில இருக்கிற குஞ்சுங்கள் எல்லாரும் சாயங்காலம் எடுத்து வெளிய விடணுங்க. அதுக்கு நம்ம இடத்த கொஞ்சம் சுத்தம் பண்ணலான்னு சொல்லி எல்லாம் சுத்தம் பண்ண ஆரம்பிச்சுட்டேங்க. கூட்டி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இடம் அங்கேயும் இங்கேயும் கொஞ்சம் குழியா இருந்ததுங்க. சரி அதுக்கு மண்ணை கொட்டி ஃபில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி கொட்டி நிரவி விட்டுட்டேங்க. கையோட பார்த்தீங்கன்னா மாட்டு சாணத்தை தண்ணியில கரைச்சி தொளிச்சு விட்டுருங்க. மாட்டு சாணத்தை கம்பல்சரி தொளிச்சே ஆகணுங்க. ஏன்னா நம்ம 15 நாளைக்கு அந்த கிரில் நிறுத்த போறது இல்லைங்க. கோழி குஞ்சுகள் வெளியே எடுத்து விட போறது இல்லைங்க. அதனால அதோட எச்சங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சாணம் இருந்ததுன்னா கவர் பண்ணிக்கங்க. ஸ்மெல் வெளியே போகாது. ப்ரோ நானும் இந்த மெத்தடை ட்ரை பண்றேன் ப்ரோ அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ கீழே அதோட லிங்க் கொடுக்குறேங்க. கண்டிப்பா அதை பாருங்க. இது பார்க்காம தயவு செஞ்சு எதையும் ட்ரை பண்ணாதீங்க. நீங்க மீறி ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு லாஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம்.